ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். ஸ்ரீ ஹெர்பல் பியூட்டி கிளினிக் அண்ட் இன்ஸ்டியூட். இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரூட் ஃபேஷியல் பண்ணியிருக்கோம். ஃப்ரூட் ஃபேஷியல் வந்து ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும்னா கிளென்சிங் வச்சு க்ளீன் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு கிளென்சிங் வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரூட் ப்ளீச் கொஞ்சம் அந்த ஃபேஸ்க்கு எந்த அளவோ அந்த அளவு நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரூட் ஆக்டிவேட்டர் இதில் வந்து ஒரு மிளகு அளவு இந்த ஆக்டிவேட்டரை வந்து ஆட் பண்ணணும். பண்ணிவிட்டு நல்லா கலக்கினதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு போடணும். கிளென்சிங் போட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு ஒரு 5 ஸ்டெப்பு மசாஜ் அந்த கிளென்சிங்கில் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளீச் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது கண்ணுக்கு போடக்கூடாது. ப்ளீச் வந்து கண்ணுக்கு போட்டால் அது ஏதாவது பாதிப்பு வரும். அதுக்காக அண்டர் ஐ க்ரீம் இருக்குது, ஐக்கு போடுற க்ரீம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரூட் ஃபேஷியலில் வந்து கிளென்சிங் இருக்குது. இந்த கிளென்சிங் வந்து ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் கொடுக்கணும். இந்த மசாஜ் வந்து ரொம்ப ஃபேஸ்க்கு நல்லது, ஹெட்டேக்கு அந்த மாதிரிலாம் வராது. இது முடித்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ் முடித்ததுக்கப்புறம் ஃப்ரூட் ஸ்க்ரப்பில் வந்து அதுவும் 5 மினிட்ஸ் நம்ம பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணணும். 5 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரூட் மசாஜ் க்ரீம் இது 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணணும். இந்த மசாஜ் முடித்ததுக்கப்புறம் ஃப்ரூட் பேக், இந்த பேக் வந்து 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணணும். இதுக்கு வந்து 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணி இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இது க்ளோ க்ரீம், லாஸ்ட்டாக வந்து க்ளோ க்ரீம் போட்டு ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஃபேஸ் க்ளீன் பண்ணிடணும். இப்போ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும். 40 வயசுக்கு மேலே ஸ்கின்லாம் சுருங்கிட்டு எல்லாருக்கும் ஒரு மாதிரி பிளாக்கு ஒயிட்டு அந்த மாதிரிலாம் ஃபேஸில் வந்து வரும். குறுகுருவாக அரும்பரும்பாக வர்றது அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸ்கின் ஒரு மாதிரி டிசீஸாக இருக்கும். அடுத்து அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கின்னை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு 40 வயசுக்கு மேலே எல்லாமே ரெடி ஆகிடணும். இந்த மாதிரி ஒரு ஃபேஷியல் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃபேஸு. அடுத்து இந்த ஃபேஷியல் பண்ணிவிட்டு ப்ளீச் பண்ணிவிட்டு இதோடு அவங்க வந்து வீட்டுக்கு போய்ட்டு அப்படியே கேர் எடுக்காமல் விட்டுறக்கூடாது. இந்த ஸ்கின்னுக்கு வந்து என்ன பண்ணணும்னா கசகசா இருக்குல்ல, நான் டிப்ஸ் கொடுக்குறேன். கசகசா வந்து அம்மியில் நைஸாக அரைச்சிட்டு பசும்பாலில் நல்லா கலவையாக கலந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் பேக் போடணும். இப்போ ஃபேஷியல் பண்ணிவிட்டு 1 வீக் கழித்து அதை அப்ளை பண்ணி அவங்க ரெடி பண்ணி அந்த மாதிரி போட்டாங்கன்னா அந்த ஸ்கின்னு வந்து அப்படியே பாதுகாப்பாக இருக்கும். திரும்ப மறுவாரம் வந்து ஒரு தக்காளி எடுத்து 2ஆக வெட்டி மசாஜ் கொடுக்கணும். மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி அந்த ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணோன்னா அந்த பிரைட்னஸ் அப்படியே இருக்கும். அந்த ஃபேஷியல் பண்ணிவிட்டு வந்த பிரைட்னஸ் அவங்களுக்கு அப்படியே இருக்கும் அந்த ஸ்கின்னுக்கு. அதே நேரத்தில் எல்லா ஃப்ரூட்டும் நம்மளுக்கு வீட்டில் என்ன ஃப்ரூட் இருக்கோ, சாத்துக்குடி, ஆரஞ்சு, ஆப்பிள் இதெல்லாம் ஒரே பப்பாளி இதெல்லாம் ஒரு மிக்சியில் போட்டு இது பண்ணிட்டு பச்சைப்பால் ஊற்றி ஒரு பேக் போடணும். போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஃபேஷியலுக்கு அப்புறம் இதெல்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணாங்கன்னா அந்த ஸ்கின்னுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல், பிளாக் ஹெட்ஸ் வராமல், அந்த குருவாக கருப்பாக அந்த அரும்பரும்பாக வராமல் ஸ்கின்னை வந்து பாதிப்பு இல்லாமல் வச்சுருக்கலாம். இதுதான் ஃப்ரூட் ஃபேஷியல். இது வந்து ஃப்ரூட் ப்ளீச்சு. இதில் வந்து ஆக்டிவேட்டர் வந்து இந்த அளவுக்கு கலக்கணும். ஆக்டிவேட்டர் வந்து ஒரு மிளகு அளவு நல்லா ஃப்ரூட் ப்ளீச்சையும் ஆக்டிவேட்டரையும் நல்லா கலந்துடணும். இந்த ஃபேஸ்க்கு வந்து ஃப்ரூட் ப்ளீச் போடுறதுக்கு முன்னாடி கிளென்சிங் அப்ளை பண்ணோம். இப்போ வந்து அப்ளை பண்ணுவாங்க.
இப்போ வந்துட்டு கிளென்சிங் வந்து அப்ளை பண்ணுறாங்க. கிளென்சிங் வந்து 5 மினிட்ஸ் பண்ணணும். அந்த ஸ்கின்ல இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துற மாதிரி. ஒரு லைட் மசாஜ் ஒன்று பண்ணணும் கிளென்சிங்கில். அவங்க என்னதான் சோப்பு போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாலும் அழுக்கு இருக்கும் ஃபேஸில். அதால் கிளென்சிங் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது தான் ப்ளீச் அப்ளை பண்ணணும். இப்போ கிளென்சிங் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரூட் ப்ளீச் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃப்ரூட் ப்ளீச் வந்து ஸ்கின்ல எல்லா ஹோல்ஸில் உள்ள அந்த அழுக்கெல்லாம் எடுத்துரும். இது ஒரு 15 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணி க்ளீன் பண்ணணும். இந்த ஃப்ரூட் ப்ளீச் வந்து கண்ணுக்கெல்லாம் படக்கூடாது. இவங்களுக்கு வந்துட்டு கண் கருவளையமும் இருக்குது. இப்போ கண் கருவளையமும் இருக்கிறதால இவங்களுக்கு கண் கருவளையத்துக்கு ஐ கிரீம் கொஞ்சம் கண்ணுக்கு போடணும். இது வந்து அண்டர் ஐ க்ரீம். இந்த க்ரீம் அப்ளை பண்ணால் இந்த அண்டர் ஐ க்ரீம் போட்டதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் என்ன நிறத்துக்கு இந்த ப்ளீச் போட்டதுக்கப்புறம் வருதோ அதே நேரத்தில் அந்த அண்டர் ஐ பிளாக் எல்லாம் போயிடும். ப்ளீச் முடிஞ்சிருச்சு. இப்போ லைட்டாக மசாஜ் பண்ணி இந்த க்ரீமை துடைக்கணும். கொஞ்சம் வாட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ளீச் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் அவங்க ஸ்கின்னு. அடுத்து வந்து இவங்களுக்கு அண்டர் ஐ பிளாக் இருக்கிறதால இப்போ அண்டர் ஐ க்ரீம் போட்டதால் அது தனியாக மசாஜ் அந்த ஐக்கு நம்ம கொடுக்குறோம்.
இப்போ அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் அண்ட்ரை ட்ரீட்மெண்ட்டு இதோட சேர்த்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த அண்ட்ரை ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இவங்க வந்து அலோவேரா கொஞ்சம் லிக்விடு, அலோவேரானா சோத்துக்கத்தாழை. இப்போ வந்து சோத்துக்கத்தாழை எடுத்து அந்த லிக்விடு எடுத்து அந்த அண்டர் ஐயில் பேக் போடணும். ஃப்ரூட் கிளன்சிங் போடுறாங்க. ஃப்ரூட்டில் வந்து ஃபேஷியல் கிளன்சிங் இப்போ போடுறாங்க. இப்போ கிளன்சிங் போட்டதுக்கப்புறம் க்ளீன் பண்ண போகிறாங்க. அடுத்து மசாஜ் க்ரீம் அப்ளை பண்ணுறாங்க. ஃபைவ் மினிட்ஸ் மசாஜ் க்ரீம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்க்ரப் போட போகிறாங்க. ஃப்ரூட் மசாஜ் ஸ்க்ரப்பு. கொஞ்சம் ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்கின் வந்து மசாஜ் பண்ணும்போது ஹீட் ஆகி ட்ரை ஆகும். கொஞ்சம் ரோஸ் வாட்டர் போட்டு மசாஜ் பண்ணலாம். இது க்ளீன் பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணணும். இப்போ ஸ்க்ரப் போட்டிருக்கோம்ல, அந்த ஹோல்ஸில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துகிறோம் ஸ்க்ரப்பு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீம் பண்ணுறோம் ஸ்கின்னுக்கு. இப்போ வந்து ஸ்க்ரப் முடித்ததுக்கப்புறம், மசாஜ் முடித்ததுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணுறோம். இந்த ஸ்டீம் எதுக்கு பண்ணுறோன்னா, மூக்கிலெல்லாம் அரும்பரும்பாக டாட்ஸ் இருக்கும், அது பிளாக் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். இது ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டீம் முடிஞ்சிருச்சு. ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் அந்த
பிளாக் மார்க்ஸ்லாம் எடுக்கணும். டோனர் வச்சு பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறோம். எவ்வளோ பிளாக் டாட்ஸு, அந்த ஹேரு, அந்த ஒயிட் டாட்ஸு எல்லாம் வருது பாருங்க. அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துடணும். மூக்கில் வந்து அரும்பரும்பாக இருக்கும், அதெல்லாம் இப்போ வந்துடுது. இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டீம் பண்ணோம், பண்ணிவிட்டு பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணோம். ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஃப்ரூட் ஜெல் மசாஜ் க்ரீம் வந்து அப்ளை பண்ணி 5 மினிட்ஸ் மசாஜ் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த மசாஜ் வந்து கண்ணுக்கு போகிற நரம்புங்களுக்கெல்லாம் பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும், ஹெட்டேக் வராது. கழுத்து பகுதியிலிருந்து மேல் நோக்கி மசாஜ் பண்ணும்போது அந்த ஸ்கின்னுக்கு வந்து பஃப் கிடைக்கும். கன்னத்தில் இந்த ஒட்டி போன சதைங்கள்லாம் வந்து பஃப்பாக இருக்கும். இப்போ அவங்க ஸ்கின் வந்து ட்ரை ஆகுது, அதெல்லாம் ரோஸ் வாட்டரை யூஸ் பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு கண்ணுக்கு அதிகப்படியாக ஹீட் ஆகும்போது அந்த விரல்களை வந்து கண்ணில் அப்படி அப்படியே டச் பண்ணணும். இப்போ அவங்க கண்ணில் ரொம்ப ஹீட் தெரியும். இப்போ இந்த மசாஜ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஃப்ரூட் பேக் அப்ளை பண்ணோம். இந்த ஃப்ரூட் பேக் போட்டதுக்கப்புறம் போட்டிருக்கவங்க சிரிக்கக்கூடாது. இந்த லாஸ்ட் பேக் போட்டதுக்கப்புறம் அவங்க வந்து சிரிக்கக்கூடாது, பேசக்கூடாது. ½ அன் ஹவர் வந்து அவங்க சைலண்ட்டாக ஃபேஸ் வச்சுட்டு இருந்தாங்கன்னா ஸ்கின் சுருக்கம்லாம் வராது. இந்த பேக் ஆஞ்சதுக்கப்புறம் ½ அன் ஹவர் கழித்து க்ளீன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ½ அன் ஹவருக்கு அப்புறம் அவங்க ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக அழகாக இருக்கும். இப்போ ஃப்ரூட் ப்ளீச்சு, ஃப்ரூட் ஃபேஷியல் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட ஃபேஸ் வந்து எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள்.
ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.